அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக பங்குச்சந்தை மற்றும் பிட்காயின் இரண்டுமே அடுத்தடுத்து சரிய தொடங்கியுள்ளது. இப்போதைக்கு தங்கம்தான் பெஸ்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கிறது. ஆனாலும் அதன் விலை எகிரிக்கொண்டு போகிறது. நேற்று ஒரே நாளில் $80,000 கீழே சரிந்திருக்கிறது பிட்காயின். டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போருக்கு இடையே கிரிப்டோ கரன்சி சந்தையில் கடும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கடந்த சில நாட்களில் 27% சரிவு ஏற்பட்டது. இதில் ஒரே நாளில் 2800 கோடி ரூபாய் வாஷ் அவுட் ஆகியுள்ளது. 1 லட்சத்திற்கு மேல் இருந்த பிட்காயின் $90,000 கீழே சென்றுள்ளது. உலகில் நாம் பயன்படுத்தும் பணம் போலவே இணையத்திலும் நிறைய பணம் இருக்கிறது. இந்த பணத்தை நாம் நேரடியாக பயன்படுத்தாமல் இணையத்தில் மட்டுமே பயன்படுத்துவோம். 1500க்கும் அதிகமான இது போன்ற பணங்கள் உலகில் பயன்பாட்டில் இருக்கிறது. இதற்குத்தான் கிரிப்டோ கரன்சி என சொல்கிறார்கள். அவற்றில் ஒன்றுதான் இந்த பிட்காயின். இந்த பிட்காயினை நாம் பணம் கொடுத்தோ பங்குகள் கொடுத்தோ வாங்கிக் கொள்ள முடியும். மேலும் தங்கத்திற்கு பதிலாகவும் இதை மாற்ற முடியும். இதற்கு வடிவம் இல்லை என்பதால் இதை வைத்து இணையதளத்தில் எளிதாக பொருட்கள் வாங்கலாம். மேலும் இதற்கு சரியான வரி விதிமுறையோ வங்கி கட்டுப்பாடோ எதுவும் கிடையாது. இதில் அதீத சுதந்திரம் இருக்கிறது. ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக நாளுக்கு நாள் தற்போதைய சூழலில் பிட்காயின் என்பது சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பங்குச்சந்தை. ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக நாளுக்கு நாள் மார்க்கெட் மோசமாக சரிந்து வருகிறது. மார்க்கெட்டில் நிலையற்ற தன்மை உள்ளது. இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் அமெரிக்க மார்க்கெட்டில் $1.7 டிரில்லியன் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. பங்குச்சந்தை சரியலாம் என்பதால் கூட்டமாக வெளியேறுகிறார்கள். இதனால் சந்தை மேலும் சரிந்து வருகிறது. அமெரிக்க பங்கு சந்தை தினம் 200 புள்ளிகள் வரைக்கும் சரிந்து வருகிறது. மும்பை பங்கு சந்தை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. கடந்த 6 மாதத்தில் மட்டும் 10,000 புள்ளிகள் சென்செக்ஸ் வர்த்தகத்தில் சரிந்துள்ளது. 81,000 புள்ளிகளிலிருந்து 72,000 புள்ளிகளுக்கு சென்செக்ஸ் சரிந்துள்ளது. தொடர்ந்து சென்செக்ஸ் சரிவது இந்திய மார்க்கெட்டில் பெரிய அளவில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு காரணம் என்றால் வர்த்தக போர் உச்சத்தில் இருப்பதுதான். இந்தியா, கனடா, சீனா, மெக்சிகோ, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக ட்ரம்ப் வர்த்தக போரை அறிவித்திருக்கிறார். வரிக்கு கூடுதலாக வரி என்ற ரீதியில் ஒவ்வொரு நாட்டிற்கும் கூடுதல் வரியை விதித்துக் கொண்டிருக்கிறார். தற்போதைய நிலையில் உலக அளவில் தங்கத்தின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இப்போதைக்கு குறைய வாய்ப்பே கிடையாது. தற்போதைய நிலையில் தங்கம்தான் பெஸ்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கிறது. ஆனாலும் உலக அளவில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இந்த தங்கம் விலை பற்றி உலக தங்க கவுன்சில் தலைவர் டேவிட் டெய்ட் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இப்போதைக்கு தங்கம் விலை குறைய வாய்ப்பே இல்லை. அதே நேரத்தில் தங்கத்தை விட வேறு சிறப்பான முதலீடு எதுவும் இல்லை என கூறியிருக்கிறார். அமெரிக்க அதிபரின் 2வது பதவிக்காலம் தொடங்கியதிலிருந்து தங்கம் விலை வரலாற்று உச்சத்தை எட்டி வருகிறது. தற்போது அவுன்ஸ் ஒன்றுக்கு $2,900 மேல் வர்த்தகமாகிறது. இது $200 வரை உயரும் வாய்ப்புகள் உள்ளன. அதாவது $3,100 வரை செல்லும் வாய்ப்புகள் உள்ளன. அதிகரித்து வரும் பணவீக்க கவலைகள், வர்த்தக போர் பதட்டங்கள் மற்றும் மேலும் மத்திய வங்கிகள் பலவும் தங்கத்தை நோக்கி நகர்வது ஆகியவை காரணமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயரும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. உலக நாடுகள் பல பணவீக்கம் காரணமாக டாலருக்கு பதில் தங்கத்தை குவிக்க தொடங்கியுள்ளனர். டாலர் கையிருப்புக்கு பதிலாக தங்கத்தை குவிக்க தொடங்கியுள்ளனர். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் வர்த்தக போர் பதற்றம் காரணமாக தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளன. இதனால் தங்கத்தின் மதிப்பு தொடர்ந்து அதிகரிக்கவே செய்யும். தினமும் தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட 0.3 முதல் 0.5% வரை உயர்கிறது. டாலரின் மதிப்பு 0.2 0.3% வரை குறைகிறது. இப்போது வர்த்தக போர் தொடங்கினால் கூட சர்வதேச அளவில் ஒரு அவுன்ஸ் தங்கம், அதாவது கிட்டத்தட்ட 4 பவுண்ட் நகையின் விலை தற்போது இருக்கும் விலையை விட $17,000 உயரும் வாய்ப்புகள் உள்ளன. அதாவது கிட்டத்தட்ட 1 பவுண்ட் தங்கம் $4,000 வரை இந்த ஆண்டு உயரும் வாய்ப்புகள் உள்ளது என கணிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் இன்றைய விலை நிலவரம் 24 கேரட் தங்கம் விலை நிலவரத்தை எடுத்துக்கொண்டால் 1 கிராம் $8,749. 8 கிராம் அதாவது 1 பவுன் $69,992. இன்னும் ஒரு வருடத்தில் 4,000 அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த விலை என்பது $73,992 அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது என தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது.